7 தானியங்கள் சேர்த்து ரெயின்போ தோசை. 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி, நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கம்பு, 1 கப்பு ராகி, அதே மாதிரி 1 கப்பு கோதுமை, முழு கோதுமை, அதுவும் ரேஷன் கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். இது கூட பச்சை பயிர் இருந்தால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது பச்சை பயிர், இது ஒரு காணப்பயிர் வெரைட்டி, அதை நான் 1 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு இல்லைன்னா மைசூர் பயிர், இது ரெண்டுத்தில் எது இருக்குதோ அதை 1 கப்பு எடுத்துக்கலாம். நான் மசூர் தால்னு வாங்கலையா, அதை நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் கழித்து எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். கிரைண்டரில் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சாலே நல்லா மையாக அரைஞ்சிரும். அரைச்சிட்டு தேவையான அப்போ செய்கிறதுக்கான மாவு மட்டும் தனியாக எடுத்து உப்பு கலந்துக்கோங்க. மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் பயன்படுத்தலாம். உப்பு கலந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை செய்யுங்க. நல்ல கிறிஸ்பான மெலிதான தோசை செய்ய வரும். நம்ம விருப்பம் போல் சாஃப்டாக கிறிஸ்பாக செய்துக்கலாம். செய்து பாருங்கள், சத்தும் சுவையும் நிறைந்தது.